இந்த போட்டியானது அரையிறுதி போட்டி 8 ஓவர் கொண்ட போட்டியாக நடைபெறும் குறிப்பிட்டது. இந்த போட்டிக்கு நடுவிலாக சவுந்தர் மற்றும் ரகுபதி, தோட்டா மாநிலங்களாக பிரபா மற்றும் அந்த அணியின் அதிரடி மன்னர் பாரதி. சூப்பரான பவுலிங், நல்ல ஒரு ஃபீல்டிங் இருக்க, சூப்பரான ஒரு ஃபீல்டிங். காலில் பட்டு போயிருக்க ஒரு ரன், லெக் பைஸ்ல ஃபர்ஸ்ட் ரன், லெக் பைஸ்ல ஒரு ரன் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஏர்காரங்க. நல்ல ஒரு பவுலிங், சூப்பரான பவுலிங். மறுபடியும் கிராண்ட் 1 போயிருக்க, சூப்பரா போயிட்டு இருக்காரு பேட்ஸ்மேனுக்கு. சூப்பரான பவுலிங், அதோட சூப்பரான கீப்பர் நல்லா பிடிச்சிருக்காங்க தினேஷ். ஜஸ்ட் மிஸ்ல ஒரு 2 போயிருந்தோம், தடுத்துட்டாரு. சூப்பரான பவுலிங், காலுக்கே போட்டிருக்காங்க, ஃபுல்லரா போட்டுட்டு இருக்காரு. ஹிட்டிங் ஆட முடியல பேட்ஸ்மேனால. ஜீவா ஒரு சிறந்த பவுலர், இளம் பவுலர் கிளிசிசி அணிக்காக. சூப்பரான பவுலிங், மறுபடியும் நல்லா போட்டிருக்காரு ஜீவா. லாஸ்ட் பால் போட வராரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. எங்கேயோ விட்டுட்டாருங்க, டைரக்டா கிராண்டட் 1, நோ பால் மற்றும் கிராண்டட் 1. இந்த மாதிரி வேகத்துல போட்டா எங்கேயோ போயிருக்கும் பால் எல்லாம். கிரிக்கெட்டுங்க பிரதாபுக்கு இந்த கிரிக்கெட் வந்து மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பவுலிங். அங்க ஒரு சிறந்த ஒரு ஃபீல்டிங், 2 வாய்ப்பா அப்புறம் தடுத்திருக்காங்க. இதான் ஓவர் முடியுது, 1 ஓவர். சாட்டிட்டா போட்டிருக்காரு. இந்த மாதிரி பாலெல்லாம் போட்டா அழகா வெளியே அடிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. நின்று வந்திருக்கு பல்லாவரம் ரட்டி. அடுத்த பந்து கண்ணன் டு பிரதாப். மற்ற அழகாடிங்க, அதுவும் வெளியில போயிருக்கு. 2வது 6. மறுபடியும் தூக்கிட்டு வராங்க. ஆள் இல்லைங்க, ஆள் இருந்தா கண்டிப்பா கேட்ச் ஆயிருக்கும். எல்லா ஃபீல்டருமே வெளியே நிறுத்தி வச்சிருக்காங்க. சூப்பரா போட்டிருக்காரு கண்ணன். சூப்பரான பவுலிங், அங்க காலில் பட்டிருக்கு நினைக்கிறேன், லெக்ல பட்டிருக்கு, லெக் பைஸ்ல கிராண்டட் 1. நல்ல அடிங்க கேட்டா. சூப்பரா ஒரு விக்கெட்டுங்க, பாரதி விக்கெட், நல்ல ஒரு விக்கெட்டு. சூப்பரா பாருங்க, நல்ல ஒரு கீப்பர், ஓவர் முடிச்சிருக்கு. டாஸ் பாலா போட்டிருக்காரு, நோ பாலா போட்டிருக்காரு. அங்க ஓடி எடுக்கிறேன்னா அங்க 2வது வாய்ப்பா. அங்க பேட்ஸ்மேன் நோ பால். என்ன நோ பால்? கிரீஸ் நோ பால். 2 இடஒரு கிரீஸ் நோ பால். இந்த பந்துக்கு மொத்தம் 3 ரன். நல்ல ஒரு அடிங்க, லெஃப்ட் சைடு அடிச்சிருக்காரு, டைரக்டா ஃபீல்டுக்கு போயிருக்கு. அங்க ஒரு சிறு தடுமாற்றம். 2 டாகுமா இல்ல, 2 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ஃபீல்டிங் மிஸ், 1 ரன்னுக்கு 2 ரன் எக்ஸ்ட்ரா போனஸ்.
பார்க்கலாம். ஜீவா பிரதாப் டாஸ் எல்லாம் போட்டிருக்காரு. கேட்ச் பிடிப்பாரா? பிடித்து விட்டார். டாஸ் பாருங்க. நோ பால் இல்லை. நோ கண்ணாடி. ஒரு அப்பீல். பிரதாப் விக்கெட்டும் நினைக்கிறது. அவனுக்கு சிசி நல்ல ஒரு பாலுங்க. மறுபடியும் ஃபுல்லர் ஆஃப் சைடு போட்டிருக்காரு. டைரக்டா ஃபீல்டர்கிட்ட போச்சு. ஒரு 2 மட்டும் தான் எடுக்கிறாங்க. நல்லது ஒரு ஓவர் ஜீவா. மறுபடியும் ஒரு ஃபுல்லருங்க. இந்த கிரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா போட்டிருக்காரு ஜீவா. சூப்பரா போட்டு இருக்காரு ஜீவா. ஒவ்வொரு பந்துமே பேட்ஸ்மேனுக்கு ஹிட்டிங் ஆடாத அளவு போட்டுட்டு இருக்காரு. நல்ல பவுலிங். மறுபடியும் ஒரு டட் பால். சூப்பரா போயிட்டு இருக்காங்க ஜீவா. சிறப்படியும் கில்லி சிசி அடிக்காங்க. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கார்த்திகா போட்டிருக்காரு. அதை மடைக்கடிக்காரு. டேரக்டா ஃபீல்டு போயிருக்கு. ஒரு 2 மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு 2 மட்டும் போயிருக்கு. ஓவர் முடியுது. 3 ஓவர் 2 விக்கெட்டு 28. இந்த ஓவர்ல 8 ரன் மட்டும் தான் போயிருக்கு ஜீவா ஓவர்ல. தினேஷ் டு உதயா. தூக்கி விட்டுருக்காங்க. கேட்டாங்க வாய்ப்பா இல்லைங்க. நல்லவருக்காக 2 நடுவரிடம் ஒரு முறையீடு. நடுவரே அங்க ஓகே ஓகே 2 தான். நன்றி சவுந்தர் அவர்களே. ஸ்லோயா போட்டிருக்காரு அங்க. ஆனா அது ஆப்சைடு கொஞ்சம் தள்ளி போனாலும் ஒயிட் பாலா போயிருக்கு. நல்ல ஒரு பவுலிங் அங்க ஆப்சைடு போட்டிருக்காரு. அது பலாந்து அனுப்பியிருக்காரு. அங்க மறுபடியும் ஒரு திரும்பி சார் 2 வாய்ப்பாங்க கவர்மெண்ட். ரன் அவுட். கௌரவா 2 அவுட்ல வெளியில போறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு ரனுக்கு ஆசைப்பட்டு விக்கெட்டா போயிட்டு இருக்கு. தினேஷ் டு பிரகாஷ். அங்க லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி போறது வைடும் மற்றும் பைக்ல ஒரு ரன். தூக்கி விட்டுருக்காங்க. வெளியில போயிடுச்சு நினைக்கிறேன். நல்லது ஒரு அட்டி அங்க ஸ்லோயரா போட முயற்சி செஞ்சாரு. அந்த டாப் பாலா போய் பிரகாஷ் பேட்ல 6 கிடைச்சிருக்கு. சூப்பரான பவுலிங். அதை விட நேர்த்தியா லெஃப்ட் தட்டி விட்டுட்டு ஒரு 2 மட்டும் தான் போகுங்க. நேரா ஃபீல்டு போயிருக்கு. ஒரு 2 மட்டும் போயிருக்கு. நல்ல ஒரு பவுலிங். ஆங்கரா போட்டாரு. ஸ்டேட்ல அடிச்சிருக்காரு. ஒரு ரன். இன்னும் ஒரு பால் இருக்கு. வாய்ப்பா வெளியில போயிருக்கான்னு பார்க்கலாம். இல்ல 6 டைம் அவுட்டுங்க.
நல்லது ரெடி எங்க டைரக்டா டிஐ ஸ்போர்ட்ஸ் டிவி சேனலை நோக்கி 6 மறுபடியும் நல்லவரடி மறுபடியும் ஓவர் பிச்சை நேரா போயிருக்கு தெரியல ரோடுக்கே போயிருக்குங்க அடுத்தது நம்ம சத்யா வந்திருக்காரு லெப்ட் ஹேண்ட் பவுலர் சூப்பரா ஒரு பவுலிங் அங்க ஆனா அது வைடா போயிருக்கு ஆஃப் சைடு கொஞ்சம் தள்ளி போனதால வைட் கொடுத்திருக்காரு ஆர்டிகா போட்டுக்காரு இதுவும் தெரியல இந்த மாதிரி பால் எல்லாம் நமக்கு நேரம் கம்பங்கள் கிடைக்க போயிடுச்சுங்க மறுபடியும் தூக்கிட்டாரு கேட்ச் கொடுத்தாரு நல்ல ஒரு விக்கெட்டா இருக்கும் நம்ம சத்யா நல்ல ஒரு விக்கெட் அங்க நல்ல ஒரு விக்கெட் இந்த விக்கெட் வந்து முக்கியமான விக்கெட் ராஜா விக்கெட் நல்ல தூக்கி வெளியில போட்டு நோபாலா என்ன நோபால் நடுவரு கிரீஸ் நோபால் பாஸ் நோபால் அவுட் ஆஃப் பிச்சா ஓகே வந்து பிரகாஷ்க்கு 3 ஹிட் வந்து நல்ல வேலைக்கு 3 ஹிட் தான் கேட்ச் விக்கல் அவுட் இல்ல 3 ஹிட் வந்து நல்லா போட்டிருக்காருங்க சத்யா ஒரு பால் 6 கொடுத்தாலும் அடுத்த பால் விக்கெட் எடுத்திருக்காரு முக்கியமான விக்கெட் ராஜா விக்கெட் அங்க மறுபடியும் ஒரு வைட் போட்டிருக்காரு சத்யா கிரிக்கெட் திருவிழா மறுபடியும் ஜஸ்ட் மிஸ்ல கேட்ச் மிஸ் கொஞ்சம் வாமப்ல இருந்தா பிடிச்சிருக்கலாம் ரெடியா இல்ல நினைக்கிறேன் ஓவர் கிட்ட 5 ஓவர் முடிஞ்சிருக்கு 5 விக்கெட் 69 நல்லதொரு பவுலிங் அங்க பேட்ல பட்டு ஆஃப் சைட் போயிருக்கு டேரக்டா தின்றுட்டார் அங்க என்னன்னு தெரியல ஒரு ரன் தான் போயிருக்கு இந்த பால் ஸ்ட்ரைக்ல பிரகாஷ் வந்திருக்காரு நல்ல முறையிலேயே மறுபடியும் டைரக்டா வெளியில போயிருக்கு மறுபடியும் தூக்கி வாரி வென்றிருக்காரு மறுபடியும் 6 இப்பதான் ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு பவுலிங் போட்டிருக்காரு நல்லா புல்லர்ல போட்டிருக்காரு டாட் பால் நல்லபடி மறுபடியும் ஒட்டையில முடியலைங்க அவரையும் தாண்டி போயிருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல சாய்குமார் அடிச்சுக்கிட்டே இருக்காரு ஓவர் முடிஞ்சிருக்கு 6 ஓவர் 5 விக்கெட் 89 6 ஓவர் 5 விக்கெட் 89
இடத்தில் தினேஷ் போட வந்திருக்காரு, ரைட்ல பிரகாஷ் இருக்காரு. பார்க்கலாம் இந்த ஓவர் என்ன நடக்குதுன்னு. ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வருவார் தினேஷ். இன்னும் 2 ஓவர் டாட்டுக்கு போட்டாதான் நல்லா சூப்பர் ஆட முடியும். அடிச்சுக்காரு ஸ்டேட்ல டைரக்டா. அங்க என்னங்க நடக்குறாங்க, மறுபடியும் ஒரு ஃபீல்டிங் மிஸ்ஸுங்க. அவங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ இவங்களா விட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாலுமே இந்த மாதிரி போடுறது ரொம்ப கஷ்டம். ஃபீல்டிங் ரெடியா இருந்தா மட்டும், ஸ்டெடியா இருந்தாதான் அந்த ஒரு ரன் போறதையும் தடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். அவர் பந்து ஸ்டார்டிங் பால தூக்கி வாரிட்டு இருக்காரு. மறுபடியும் கேட்டால் வாய்மா இல்லைங்க, அதையும் வெளியில போயிருக்கீங்க. மறுபடியும் ஒரு ஸ்டார்டிங் பால், மறுபடியும் ஒரு 6. என்ன அடினே தெரியல, இது அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆவடத்தூர் மறுபடியும் ஒரு புல்லர் ஏர்கரா போட்டாரு. ஒரு ரன் டைரக்டா ஸ்டேட் ஃபீல்டு லொட்டையில போயிருக்கு. நல்ல ஒரு பவுலிங் ஷார்ட் பாலா போட்டிருக்காரு. நடந்துட்டு இருக்க வேலையில போட்டாரு, அதையும் வாங்கிட்டு இருக்காங்க வெளியில. ஒண்ணுமே செய்ய முடியல. சாய்குமார் நல்ல ஒரு பவுலிங். மறுபடியும் டாட் பால். ஓவர் தூக்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி பால கேட்டா நடுவரே நீ யாரு சாய நடுவரே அவுட். போயிட்டு செல்வா பந்து போட டாஸ் பாலா போட்டிருக்காரு. இதுவும் கேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். மறுபடியும் டாஸ் பாலா போட்டிருக்காரு. இதுவும் கேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு செல்வா. செல்வா அவர்களுக்கு எங்கள் அஜடிஎஃப் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு சுழத்தலங்க. இது வந்து கீப்பிங் இங்க பந்து போறது இது மட்டும் படல. ரமேஷ் ரைட்ல அங்க ரெண்டாவது வாய்ப்பா இல்ல. நல்லது ஒரு பவுலிங் ஏற்கனவே போட்டாரு. அங்க சத்யாட் இருந்து நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு ரன் போயிருக்கு. இந்த இன்னிங்ஸ்ல லாஸ்ட் பந்து. ஸ்கோர் 108. பார்க்கலாம் 8 ஓவர் இருக்கு. கில்லி சிசிலையும் அடிக்கிற பேட்ஸ்மேன் இருக்காங்க. மறுபடியும் சூப்பரான ஒரு பவுலிங். 2 அவுட் ஆகுமா? நடுவரே 2 அவுட். டைரக்ட் த்ரோ. இந்த ஓவர்ல 2 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு செல்வா. நல்ல ஒரு கம்பேக் ஓவர். 8 ஓவர் முடிஞ்சிருக்கு. 9 விக்கெட். 108. அடிக்க முடியாத இலக்கு இல்லை. இது தில்லி சிசி அணியாருக்கு குறைவான இடத்துல அடிச்சிருக்காங்க. இந்த மைதானத்துல 108 150 அடிச்சாலும் அடிப்பாங்க 8 ஓவருக்கு.
நல்லவர் ஜான்பால போட்டிருக்காரு, உடம்புல போட்டிருக்கு. அந்த போர் எப்படி போச்சு? கால்ல இருந்து பந்து வலிட்டு போயிடுச்சு, இல்ல கையில தூக்கி போட்டியா? மறுபடியும் நல்ல ஒரு சோதனை சரியா படல நல்ல ஒரு பவுலிங்க, அதை விட நல்ல ஒரு பிரதாப் அவனை பத்தி சிக்ஸ் கொடுத்தாலும் அடுத்த வந்து ஒரு ரன் போட்டிருக்காரு. வாய்ப்பில்லை. ஓவர் ஒரு ஓவர் 7 ரன் கொடுத்திருக்காரு பிரதாப். வெற்றி தேவை 102, 42 பந்துகளுக்கு. அண்ணா கரெக்டா இருக்குண்ணா, ஒரு ரன் போயிருக்கு. கரெக்டா இருக்குண்ணா. சூப்பரான பவுலிங் என்ன மறுபடியும் நல்ல பவுலிங் என்ன கிராஸ் பேட் போட்டுருக்காரு நினைக்கிறேன். கௌதமண்ட போயிருக்கு, ஒரு ரன் மட்டும் போயிருக்காங்க. பவுலிங் வந்து பின்னாடி கட்டி இருக்காரு. கிரானட் 1 ஓவர் முடியுது. 2 ஓவர் 16 விக்கெட் இல்ல. பார்க்கலாம், இன்னும் 36 பந்துக்கு 16 சிக்ஸ் அடிக்கணும். தெரியலீங்க, இந்த பாலெல்லாம் விடவே கூடாது. அவங்க எல்லாம் இந்த மாதிரி பாலெல்லாம் விடவே இல்லை, எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நல்ல மழை இருக்கிறதுனால டேரக்டா திரும்பி போயிருக்காங்க. ஓட்டல இருக்க போனவங்க பார்க்கலாம், இல்ல போகல. அவடத்து உள்ள பாட்டுறாங்க. அவர்கள் இல்லைங்க, இந்த பாலும் நல்லா கிடைக்கல. விக்கெட் இல்ல. கொடுத்திருக்காங்க.
ராஜா கையில போயிருக்கு. நல்லது ஒரு ஃபீல்டிங்க. ஓவருக்குள்ள போகலாம் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்ல ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் 26 விக்கெட் இல்லை. இன்னும் 30 பத்து இருக்கு. அந்த ஒயிட் 2 ரன் போயிருக்கு. பைக்ல ஒரு ரன்னும் ஒயிட் ஒரு ரன்னும் மொத்தம் 2 ரன் போயிருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச். 28 அழகு பவுலிங் உள்ள போட்டுக்காரு. யாருக்கல்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். சீண்டர் ஓடி எடுத்துக்காரு. சாய்குமார் ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. பேட்டிங் கில்லி ஜெயிச்சிடமிருந்து மேல பாத்துக்கிறாங்க. ஆனா சரியா போயிருக்கு. ஒரு ரன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. கைதார் சரியினார் வழங்குவார்கள். கைதார் ஒரு சிக்ஸ் பண்றது அமௌண்ட் இருக்கு. அப்படியே கண்ணப்ப யோசி 2 பால் இருக்குன்னா 1 பால் யோசி போடு. 1 பால் தட்டு போடு. என்ன எடுத்துங்கறா நம்ம பிளேஸ் ஓவர் முடிய போகுது. ஓடு தப்புல ஓடு. 2 ஓடலாம். 2 னா ஒரு ரன் போடுறாங்க. அண்ணா பால வேஸ்டா டேய். நல்லா விளையாடு பாரு. 1 குணம் மேல புத்தம் அமௌண்ட் போடா. ஓவரா கான்பின் ஓடாடே பைச்சோ. ஓவர் டைம் அவுட். ஓடி விட்டுப்பட்ட ஒரு ஓட்டம் மட்டுமே. விக்கெட்டை சரிவிடுத்து வெளியேறுகிறார். கண்ணாடி கேட்காம அவர் இடத்தை நிரப்ப உள்ள சத்யா நல்லா தானே அடிக்கிற. சத்யா இவருடைய செல்ல பேரான அவர் டீம் சார்பாக லொட்டை என்று அழைப்பார்கள். இவர் அடித்தால் 6 ரன் மட்டுமே. ரசிகர்களின் வானவேடிக்கையை பூர்த்தி செய்வாரா? ஒரு சிறப்பான பந்து கால் காப்பில் பண்ணதால் மொத்தம் சம்பந்தத்துக்கு 2 ஓட்டங்கள். 6 வந்தாலும் பரவாயில்லடா. சிறப்பான ஒரு அடி. பேய கைய பாரு பேய. கைய பாருங்க பேய். நான் கிரிக்கெட்டார் தான் என்ன பேயா இருக்கட்டும். ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டம் மட்டுமே.
அவங்கள எத்தனை பேர் இருக்கேன் ஓகே பாரதி ஒரு பக்கம் படம் சொல்றாரு சத்யா ஒரு பால் அடிச்சறா செல்ஃபி எடுத்துட்டேன் ஃபேர்வெல் இதான் உனக்கு கடைசி மேட்ச் பேட் பண்ணி நின்னுட்டாரு ஒரு ரன் கூட எடுக்கல ஏடா அடிக்க முடியாதடா ஒரு அடிச்சாடா கூட 18 இப்பதான் 5 18 9 அடிணும் 9 அடிணும் 18 ரெண்டு கோல் அடிக்க முடியாது நாலு டீச்சர் அடியா அவுட்டால வைடா போட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் பால் 30 சிக்ஸ் வெற்றிக்கு தேவை இன்னும் 54 ரன் அடிக்கணும் தோர்ல 3 பால் ஏறி வந்து நாம வந்து என்ன பண்ணுவோம் ரைட் சைடு தான் ரெண்டு போனா ஒரு ரன் மட்டும் தான் போயிருக்கு நீ புறானே டேய் ஒரு பால் அடடா பால் இடிச்சிருக்காரு வெளியே போயிருக்கா கேட்சர் பண்றான் பால் அங்க நாலு பால் இருக்குடா ஒரு மேட்ச் மாத்தடா டேய் இந்த மேட்ச் ஓவர் பார்க்கலாம் கரியும் கொடலோ போட்ற ஒண்ணுலடா கரி கொடல போட்ற தெளிவாடு அடிச்சா போ இல்லைங்க கிடைச்சிருக்கு ஓவர் முடிவு 6 ஓவர் முடிவடைந்த வேளையில் ஒரு விக்கெட்டை இழந்து அணி அணிக்கு 71 6 பந்துகள் வாங்க எப்படி அடிச்ச பக்கம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த பர்மனன்ட் ரெண்டு ரூல் போடா கரெக்டா 6 சிக்ஸ் இருக்கு அவங்களே 2 வைட போட்டு கொடுத்துறாங்க நோபால் இப்படி ஏறா இப்படி ஏறா அடுத்த ஓவர்ல ஒரு 3 சிக்ஸ் அடிக்க முடியும் போட்டாலும் அடுத்த பால் லைன்ல போட்டுருக்காரு அப்படி ஏறா என்ன தெரியல கொடல வைக்கும் அடி படுமுச்சி
அடுத்த பந்து ஒரு பிடிச்சிட்டாங்க. சூப்பரான கேட்ச். இவ பெஸ்ட் கேட்ச்ல மறுபடிக்கிறாங்க. முக்கியமான விக்கெட் தினேஷ் விக்கெட். பெஸ்ட் கேட்ச் இதுல அவருக்கு கிடைக்கும். விக்கெட் போயிருக்கு. ஒரு பந்துக்கு 3 நல்லதடி முதல் பால் 6 முதல் பந்து வேறக்கு அடிச்சிருக்காரு 6 லொட்டைக்கு இந்த மாதிரி பால் பார்த்தா சட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. மறுபடியும் ஒரு கேட்சா வாய்ப்பா பாரதிகிட்ட போயிட்டு இருக்கு. கேட்சுங்க என்ன நடக்குதுங்க? கேட்ச் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு, அடுத்த பால் கேட்ச்
பால் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க, நடுவர் செக் பண்றாங்க. பந்து நல்லா இருக்கு. நோ பால், ஒரு 6. நோ பால், ஒரு 6. நோ பால் 6. நல்லா தூக்கி அடிச்சிருந்தாரு. விக்கெட் ஆனா இன்னிங்ஸ் முடிஞ்சிடும். ஆனா விக்கெட் எல்லாம் கேப்ல விழுந்திருக்கு. அங்க 4 ஓட்டத்துல பேர் வாய்ப்பா, 3 ஓட்டமா 2 ஓட்டமா ஒருத்தர் இருந்து பார்க்கலாம். 2 பேருக்கு ஸ்கோர் 15. நல்ல ஒரு அடிங்க, மறுபடியும் ஒரு 6. பறக்கும் படைங்க அந்த பந்தை எடுத்து போடுவார் கேட்கிறோம். பறக்கும் படை மறுபடியும் 6 இருக்காரு வெளியே. மறுபடியும் ஒரு 6. 27. நல்ல ஒரு அடியா, நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ஆகும் வாய்ப்பாங்க. சூப்பர் ஃபீல்டிங். 27, 28 அடிக்கணும். 6 பந்துக்கு 28 அடிக்கணும். 6 பந்துக்கு 28. எல்லிசி சனியினர் முதல் பால் டாஸ் பாலா போட்டிருக்காரு. அங்க வெளியில போயிருக்கு. டாஸ் ஃபர்ஸ்ட் பால். இன்னும் 3 6 ஒரு 4 தான். சூப்பரா ஒரு பவுலிங். அங்க டாட் பால். அவ்வளவுதான்டா. ஜீவா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஓடி வந்துகிட்டே இருக்காரு. ஷார்ட் பிச்சா போட்ட பால், அது எங்க போச்சு தெரியல. லைன் அண்ட் லென்த் டாட் பால் இருங்க, பார்க்கலாம். மறுபடியும் தூக்கி வாரிட்டு இருக்காரு. கேட்ச் ஆக வாய்ப்பாங்க. ஒட்டகையில பிடிச்சிட்டாருங்க அந்த ஃபீல்டர். ஏறக்குறைய வெற்றி தில்லி சிசி பக்கம் போயிருக்கு. 2 பந்துக்கு 22 ரன் அடிக்கணும். கரெக்டா தேவா? கேட்ச் மிஸ் செஞ்சதுனால சூப்பர் ஓவர்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த ஆவணத்தர் சிசி டீமுக்கு. மறுபடியும் ஒரு விக்கெட். மேட்ச் முடியுது. கில்லி சிசி ஃபைனலுக்கு தகுதி